டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 2026 ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்கீங்களா? இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதுக்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் நம்ம டீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சண்டே ஒவ்வொரு வாரமும் நடக்க போகுது. இப்போ 26ஆம் தேதி சண்டே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்குது. அதுக்கான போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வரலாறு பண்பாடு, சிந்து வெளி நாகரிகம், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்கள் டாபிக்ல சில லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். மேக்ஸ்ல மியூசியமா மீப்போவா இந்த 2 டாபிக் வந்து நீங்க வந்து கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜிஎஸ்க்கான போர்ஷன்ல 1 மந்த் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ண போறோம். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70% நம்ம போர்ஷன் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட போறோம். சரிங்களா? ஸோ இப்போ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட்டுக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஆனுவல் பிளானர் வரைக்கும் இந்த ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தமிழ் இன்க்ளூட் பண்ண போறோம். தமிழுக்கான எக்ஸ்ட்ரா சோர்ஸோட கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஜிஎஸ் நம்ம ஆஸ் யூசுவல் வந்து புக் சோர்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் படிக்க போறோம், அவுட் சோர்ஸ் படிக்க போறோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்க போறோம். இது எல்லாமே இருக்க போகுது. ஜிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். லாஸ்டா நடந்த குரூப் 2 பேட்சஸ்லயுமே நம்ம வந்து அவுட் சோர்ஸ் புக்ஸும் கவர் பண்ணியிருந்தோம். தமிழுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸுமே சிலதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து அதில் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் வந்து சோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இந்த பிளான்ல ஜாயின் பண்ண மட்டும் பத்தாது, கம்ப்ளீட்டா டெடிகேட்டடா அந்த பிளானை ஃபாலோ பண்ணணும். அந்த டெஸ்ட்டுக்கான உண்மையான உழைப்பை கொடுத்து படிக்கணும். படிச்சு அதுல இருந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் எழுதும் போது, எவ்வளவு மார்க் வந்திருக்கு, ஏன் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இதுக்கான சப்போர்ட் எல்லாமே நம்ம டீம்ல இருந்து கொடுப்பாங்க. பட் இந்த முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 1% மட்டும் தான் நம்மளோட எஃபர்ட்டுங்க. மீதி எல்லாமே 99% நீங்க எப்படி டிசிப்ளினாகவும் எப்படி மோட்டிவேட்டடாகவும் படிக்கிறீங்க, எப்படி வந்து கன்சிஸ்டண்டா வந்து இந்த போர்ஷனை கவர் பண்ணிட்டே இருக்கீங்க. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் இல்லையா? 1 மாசத்துல 2 மாசம் நம்ம முடிக்க போறது கிடையாது. 6 மாசம் 7 மாசம் அந்த எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்குமே நம்ம இதுக்கான சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்க போறோம். ஏன்னா எல்லா விதத்திலையுமே நம்ம வந்து என்ன பண்றோம், உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி உங்களை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கிறோம். அப்படிங்கும்போது நீங்க அதுக்கான உழைப்பை கொடுத்தாதான் அதுக்கான ரிசல்ட் வரும். நம்ம எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் நீங்க அதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணி நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்து ரிசல்ட்டை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கும் ரிசல்ட் வரும். ஒரே நாள் வரப்போதில்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்க ரிசல்ட் நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அல்லது டைரக்ட் ஆப்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.